இந்த கிறிஸ்துமஸை இன்னும் அழகாக்க காஞ்சிபுரம் SM சில்க்ஸில் 60% வரை சிறப்பு தள்ளுபடி. அருகில் உள்ள ஷோரூமை இப்பவே விசிட் பண்ணுங்க. உச்சத்தை தொட்ட தங்க விலை, மீட்க முடியாத அடகு நகையை விற்பதற்கு இதுவே சரியான நேரம். இனியும் யோசிக்காதீங்க. உங்க தங்க நகைய அதிக விலைக்கு விற்க சிறந்த வழி பிரைம் கோல்ட் ஹப் 9840551787. No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. ஜனநாயகன் ஆடியோ லான்ச்சில் கேப்டன் ஆஃப் த ஷிப் வினோத் அவர்கள் பேச தொடங்கிட்டாரு. அவர் மேலே நம்மளுக்கு என்றைக்குமே ஒரு ஆர்வம் இருந்துக்கிட்டே இருக்குங்க. அவர் இப்போ தான் கமர்ஷியலாக நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம். எப்போவுமே கமர்ஷியலுக்கான ஒரு இயக்குனர்மாக இருந்துகிட்டே இருப்பார். ஆனால் அவரோட தேடல்கள் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கும்ல, எல்லாமே அவரோட உலகமே தனி. அவர் எல்லாருமே ஒரு பக்கம் போயிட்டு இருந்தால் அவரோட தேடல்கள் ஒரு பக்கம் தனியாக இருக்கும். இப்போ அவர் பேச தொடங்குறாரு. ஜனநாயகனை பற்றி சொல்கிறாரு. நிறைய விஷயங்கள் அவர் இன்னைக்கு பேசுனது விஜய் அவர்களை ப்ரைஸ் பண்ணியோ இல்லை அந்த டீமை ப்ரைஸ் பண்ணியோ அப்படிலாம் கிடையாதுங்க. அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, ஜனநாயகன் எல்லாருமே சொல்லிக்கிட்டு இருக்கீங்க ரீமேக் அப்படின்னு. ஏங்க நீங்கள் படத்தை உள்ளே பாருங்க. இது பக்கா விஜய் படம், அதாவது தளபதி படம், விஜய் சாரோட படம். நீங்கள் உள்ளே வந்ததுக்கு அப்புறம் அது தெரியும். இன்னும் நிறைய விஷயங்கள்லாம் நான் கேள்விப்பட்டுட்டே இருக்கேன். அப்படிலாம் கிடையாது. இது எந்த படத்தோட ரீமேக் அப்படின்றதை நீங்கள் வச்சு பேசிட்டு இருக்கீங்களே, அந்த மாதிரியான விஷயங்களும் இதில் இல்லை. இது பக்கா விஜய் சாரோட படமாக இருக்க போகுது. இன்னொன்று, இந்த 15 நிமிஷம் ட்ரிபியூட் கொடுக்குறோம் அப்படின்லாம் சொல்கிறீங்க. அதாவது எமோஷனலாக அவர் அழுகு வைக்க போகிறோம், மக்கள் அழுகு வைக்க போகிறோம், தேட்டரில் கடைசி 15 நிமிஷம் இப்படி தான் இருக்கும் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி கிடையவே கிடையாதுன்னு உடச்சி விட்டாப்புல. அவ்வளோதான், இதுக்கு மேலே நீங்கள் என்ன பேசுறீங்க? கடைசி 15 நிமிஷம் அப்படிலாம் கிடையாது. ஒரு ட்ரஸ்ட் இருக்கும் அப்படின்ட்டு இருக்காரு. அது ஒரு ஹோப் இருக்கும் அப்படின்ட்டு இருக்காரு. ஒரு ஹோப் கொடுத்தாலே முடிஞ்சில்ல. அதுதான் என்ன சொல்றாருன்னா, நீங்க படத்தை அந்த கடைசியா நீங்க பார்க்கக்குள்ள ஒரு ஹோப் இருக்க போகுது. இன்னொரு விஷயம், இது முடிவல்ல ஆரம்பம் அப்படின்னு வினோத் அவர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்கா ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு. ஸ்டேட்மெண்ட்டாக தான் எடுத்துக்கணும் இதெல்லாம். ஏன்னா அந்த மனுஷன் சொல்லும்பொழுது நம்ம அதை தான் எடுத்து மற்றவங்களாம் பேசுகிற போது ஸ்பீச் அப்படின்ற ஒரு விஷயமா நம்ம பார்க்கணும். வினோத் என்ன சொல்லியிருக்காருன்னா, இது முடிவல்ல, விஜய் சாருக்கு இது ஒரு ஆரம்பம் அப்படின்றதும் ஷேர் பண்ணியிருக்காரு. நடுவில் ஒரு சூசகமாக ஒரு விஷயம் சொன்னாருங்க. இது அங்கிருந்து வந்த ரீமேக்கு, இதில் நிறைய விஷயங்கள் மாற்றிருக்காங்க, இப்படி தான் இருக்க போகுது அப்படின்னு சொல்லி அடிச்சிடலான்னு ஒரு கேங் உள்ளே வருவாங்கல்ல, அந்த விஷயத்தோட உள்ளே வந்துடாதீங்க. இது வேற மாதிரி, இது தளபதி அவர்களோட படம் அப்படின்றத ரொம்ப ஆணித்தனமாக சொல்லியிருக்காரு. அப்படின்னா பார்த்துக்குங்க எப்படி இருக்க போகுது அப்படின்றத இவருமே பேசி ஹைப்பை அதிகப்படியாக கொண்டு போயிருக்காரு அப்படின்னு தான் எடுத்துக்கணும். ரொம்ப அழகாக பேசியிருக்காரு. அதுதான். ஸோ பொங்கல் எங்களுது அப்படின்றத இன்னொரு முறை காலர் தூக்கி வினோத் சொல்லியிருக்காரோ அப்படின்னு தான். பேசுறது ரொம்ப சைலண்டாக தான் இருக்கும், ஆனால் ஒரு சம்பவம் வேற லெவலில் இருக்கும். ஸோ இதுதான் உள்ள நம்மளும் எதிர்பார்க்க போகிறோம் அப்படின்றத இன்னொரு முறை நிரூபிச்சிருக்காரு அப்படின்னு சொல்கிறோம் வினோத் அவர்கள். விஜய் அவர்கள் எல்லாமே சைலண்டாக பார்த்துட்டு இருக்காருங்க. எல்லா பெர்ஃபார்மன்ஸும் எல்லா விஷயங்களும் பார்த்துட்டு இருக்காரு. வினோத் அவர்கள் பேசின அப்புறம் விஜய் சார் தான் கடைசியாக பேசணும். இந்த எப்படி சொல்றது, இந்த ஐகான் என்னன்னாலும் சொல்றாங்க, அந்த மனுஷன் ஒரு அடையாளம், நம்மளோட அடையாளம். அவரே பேச போறாரு. அதுக்கு முன்னாடி யாருமே எதிர்பார்க்காத வகையில பிரபுதேவா அவர்கள் இங்க மனுஷனை காணாமே, ரிஹர்சல்லாம் பண்ணாங்க, கூட்டிட்டுலாம் போனாங்க, அந்த மனுஷனை காணாமேன்னு பார்க்கும்பொழுது வராரு. பொங்கல், போக்கிரி பொங்கல் அப்படி கனெக்ட் பண்ணிக்கிட்டேன் நான். போக்கிரி பொங்கலா அவரோட என்ட்ரி இருந்துகிட்டே இருக்கு. பயங்கரமான ஒரு பெர்ஃபார்மன்ஸ், தெரிக்க விட்டாரு பிரபுதேவா அவர்கள். அவரு ஆடியன்ஸை தான் வைபானாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, அப்படியே தளபதி நோக்கி ஒரு செய்கை காட்டுறாரு. அங்கிருந்து எந்திரிச்சிட்டாருங்க. அவ்வளோதான், விஜய் சாரே இருந்துச்சு ஒரு டான்ஸு. யாருமே எதிர்பார்க்கல. நாங்கள் தளபதி கச்சேரிக்கு ஆடுவார்னு நினச்சோம். ஆனால் போக்கிரி பொங்கலுக்கு ஆடி இருக்காரு. வரக்கூடிய பொங்கலை செலிப்ரேட் பண்ணக்கூடிய வகையில் அந்த ஸ்டெப் அமைஞ்சிருக்கு. செம்மையாக இருந்துச்சு. அந்த கோட் சுட்டில் அவர் பண்ண பெர்ஃபார்மன்ஸ் அல்டிமேட்டாக இருந்துச்சு. அவரோட ஸ்பீச்சுக்காக தான் நாங்களும் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். என்ன பேசுகிறார் அப்படின்றத அப்டேட் பண்ணுறோம்.